வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். காங்கிரசிற்கு வெற்றி வாய்ப்புள்ள பாரம்பரிய தொகுதிகளை எக்காரணத்தை கொண்டும் விட்டு தரக்கூடாது. டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் புதுவை காங்கிரசார் வலியுறுத்தல். நல்லவாடு மீனவ கிராமத்தை சேர்ந்த தம்பதி மீது தாக்குதல். குண்டர் சட்டத்தில் கைது செய்ய கோரி மீனவ கிராமத்தினர் தவளக்குப்பம் பகுதியில் சாலை மறியல். எப்சி எடுக்கும் வாகனங்களுக்கு கட்டண உயர்விற்கு கண்டனம். போக்குவரத்து கழக அலுவலகம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். புதுவையில் 3/2 பங்கு அதாவது 20 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட வேண்டும் என்றும் வெற்றி வாய்ப்புள்ள பாரம்பரிய தொகுதிகளை எக்காரணத்தை கொண்டும் விட்டு தரக்கூடாது என்றும் டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் புதுவை காங்கிரசார் வலியுறுத்தியுள்ளனர். எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து புதுவை மாநில காங்கிரஸ் பிரமுகர்களை டெல்லிக்கு அழைத்து கட்சி தலைமை ஆலோசனை நடத்தியது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சியின் மேலிட தலைவர்கள் மனிஷ் திவாரி, புதுவை பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர், சூரஜ் ஹெக்டே ஆகியோர் புதுவை மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினர். கூட்டத்தில் புதுவை மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, கமலக்கண்ணன், ஏவி சுப்பிரமணியன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், பாலன், கார்த்திகேயன் ஆகியோர் பங்கேற்றனர். காலை 11 மணிக்கு தொடங்கி சுமார் 1 மணி நேரம் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய புதுவை காங்கிரசார், கடந்த சட்டமன்ற தேர்தலில் செய்த தவறை எக்காரணத்தை கொண்டும் மீண்டும் செய்துவிடக் கூடாது. நீண்ட காலமாக காங்கிரசிற்கும் திமுகவிற்கும் இடையே உள்ள பார்முலாவின்படி தமிழகத்தில் 3/2 பங்கு தொகுதியை திமுகவும், புதுவையில் 3/2 பங்கு தொகுதியில் காங்கிரசும் போட்டியிட வேண்டும். இதன்படி புதுவையில் 20 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும். காங்கிரஸ் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை, பாரம்பரியமாக போட்டியிடும் தொகுதிகளை எக்காரணத்தை கொண்டும் விட்டுத்தரக்கூடாது. 20 தொகுதிகளில் போட்டியிட்டால்தான் காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு ஏற்படும் என வலியுறுத்தியுள்ளனர். நகராட்சி சார்பில் பொலிவுறு நகர வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் மக்கள் பயன்பெறும் கட்டிடங்களின் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி சார்பில் பொலிவுறு நகர வளர்ச்சி நிறுவனத்தின் நீடித்த வளர்ச்சிக்கான நகர்ப்புற திட்டத்தின் கீழ் மரப்பாலம் சலவை நிலைய கட்டிடம், வைத்திக்குப்பம் சலவை நிலைய கட்டிடம், மரப்பாலம், நேதாஜி நகர், சுகாதாரமான மீன் அங்காடி ஆகியவற்றின் திறப்பு விழா மரப்பாலத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கட்டிடங்களை திறந்து வைத்தார். முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், அனிபால் கென்னடி, தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌஹான், உள்ளாட்சித்துறை செயலர் கேசவன், பொலிவுறு நகர திட்ட நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சௌத்ரி முகமது யாசின் மற்றும் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள் உடனிருந்தனர். புதிதாக லட்சிய ஜனநாயக கட்சியை தொடங்கியுள்ள சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு மணவெளி தொகுதி பொறுப்பாளர் முருகன் என்கிற பெருமாள் செங்கோல் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுவை மக்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஜேசிஎம் மக்கள் மன்றம் மூலம் தீர்வு கண்ட சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தற்போது சமூக பொருளாதார அரசியலில் ஒரு புரட்சிகர மாற்றத்தை நோக்கமாக கொண்டு தன் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சியை தொடங்கியுள்ளார். இந்த நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சி துவக்க விழாவில் மணவெளி தொகுதி பொறுப்பாளர் மக்கள் சேவகர் முருகன் என்கிற பெருமாளின் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு செங்கோல் வழங்கி வாழ்த்துக்கள் கூறினர். தவளக்குப்பம் அடுத்த நல்லவாடு மீனவ கிராமத்தில் சுனாமி குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் கணவன் மனைவியை கத்தியால் தாக்கிய
சில நபர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய கோரி மீனவ கிராம பொதுமக்கள் தவளக்குப்பம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் அடுத்த நல்லவாடு மீனவ கிராமத்தில் உள்ள ஒரு பெண்மணிக்கு தவளக்குப்பம் நல்லவாடு மெயின் ரோட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நேற்று பிற்பகல் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற பொழுது மண்டபத்தின் எதிரில் சில நபர்களால் பிரச்சனைகள் உருவாகின. அதனை பொருட்படுத்தாமல் நிகழ்ச்சியினை நடத்தினர். பிறகு இரவு நேரத்தில் நல்லவாடு மீனவ கிராமத்தில் உள்ள சுனாமி குடியிருப்பு பகுதியில் வசித்து வரும் 45 வயதான சத்தியமூர்த்தி என்கிற வெற்றிவேல் அவரது மனைவி சசிகுமாரியுடன் தனது இருசக்கர வாகனத்தில் பிள்ளையார்திட்டு கிராமம் அருகே சென்ற பொழுது ஒரு கும்பல் திடீரென வழிமறித்து தகராறில் ஈடுபட்டது. அதைத் தொடர்ந்து அந்த கும்பல் சத்தியமூர்த்தியை பலமாக கத்தியால் தாக்கியதாக கூறப்படுகிறது. அதில் தலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காயமடைந்து ரத்தம் வழிந்து மயங்கிய நிலையில் அவரது மனைவி சசிகுமாரிக்கும் கத்திவெட்டு விழுந்ததாக தெரிய வருகிறது. இருவரையும் தவளக்குப்பம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கொண்டு சென்று மேல் சிகிச்சைக்காக கிருமாம்பாக்கம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு பிறகு தனியார் மருத்துவமனையில் இருந்து மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனை அறிந்த ஊர் பொதுமக்கள் கொந்தளிப்புடன் கத்தியால் தாக்கிய நபர்களை கைது செய்ய கோரி நல்லவாடு கிராம பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தெற்கு காவல்துறை கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமனின் தலைமையில் நேற்று இரவு காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட இடத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் கலவரங்கள் நீடித்து வந்த நிலையில் இன்று காலை நல்லவாடு மீனவ கிராம பொதுமக்கள் திரளாக திரண்டு வந்து தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் சாலை மறியல் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நல்லவாடு கிராம மக்கள் கூறுகையில் சம்பந்தமே இல்லாமல் ஒரு நபரை கஞ்சா மற்றும் குடிபோதையில் தாக்கிய நபர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய கோரி 200க்கும் மேற்பட்ட நபர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறை அதிகாரிகள் அவர்களை சமாதானமாக பேசி அனுப்பி வைத்தனர். திருபுவனை பகுதியில் வங்கி வீதி மற்றும் பாரதிதாசன் வீதி விரிவாக்க பகுதிகளுக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் தார் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 55.50 லட்சம் ரூபாய் செலவில் திருபுவனை கிராமத்தில் வங்கி வீதி, பாரதிதாசன் வீதி மற்றும் பாரதிதாசன் வீதி விரிவாக்க பகுதிகளுக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. திருபுவனை விவசாயிகள் சேவை கூட்டுறவு சங்கம் அருகில் நடைபெற்ற விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை ஏற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். விழாவிற்கு மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர்கள் மனோகரன், பாஸ்கரன், ஒப்பந்ததாரர் பழனிதாஸ் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி, திருவள்ளுவர் மற்றும் திருவிக அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் பழுதடைந்த மேசை நாற்காலிகளை சீரமைக்கும் பணியினை உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால் துவக்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் மற்றும் திருவிக ஆகிய அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வந்த பழுதடைந்த மேசை, நாற்காலிகள், பெஞ்சுகள் மற்றும் பிற உபகரணங்களை சீரமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. இப்பணியை உருளையன்பேட்டை தொகுதி தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான கோபால் சொந்த செலவில் ஏற்று நடத்தினார். இந்த சீரமைப்பு பணியின் தொடக்க விழா பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. அப்பொழுது தொகுதி செயலாளர் சக்திவேல், தொண்டரணி அமைப்பாளர் வீரன், கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் ஸ்ரீதர், இளைஞரணி துணை அமைப்பாளர் ரெமி எட்வின், பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் அர்ஜுன், முன்னாள் தொண்டரணி நிர்வாகி ஆனந்த், கிளை செயலாளர்கள் இருதயராஜ், செந்தில், அகிலன், பிரகாஷ், சொல்தார் ரவி, தொகுதி இளைஞரணி நிர்வாகிகள் ஆனந்த், விக்கி, ஜெய், ஐடி விங் குமரேசன், மாணவரணி நிர்வாகிகள் சஞ்சய், தமிழ்ச்செல்வன், தமிழ் மற்றும் கிளை நிர்வாகிகள் சதீஷ், ராஜவேலு, ராஜா, செல்வம், சங்கர், ஸ்ரீதர், மகேஷ், விஜய் சூர்யா உள்ளிட்ட நிர்வாகிகளும் ஃபெவிகால் ஊழியர்களும் உடனிருந்தனர். அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்ற கழகம் மற்றும் வில்லியனூர் பாஸ்டர்கள் இணைந்து நடத்திய கிறிஸ்துமஸ் நற்செய்தி பேரணியில் 50க்கும் மேற்பட்ட திருசபை மக்கள் ஊர்வலமாக சென்றனர். அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்ற கழகம் மற்றும்
வில்லியனூர் பாஸ்டர்கள் அனைவரும் இணைந்து நடத்திய கிறிஸ்துமஸ் நற்செய்தி பேரணி வில்லியனூர் ஆரியபாளையம் பைபாஸ் சாலையில் துவங்கியது. பேரணியை பாஸ்டர் இருதயராஜ் ஜெபித்து ஆரம்பிக்க அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்ற கழகத்தின் தேசிய செயலாளர் பிஷப் செபாஸ்டின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ஊர்வலத்தில் அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்ற கழக தேசிய தலைவர்கள் மற்றும் மாநில தலைவர்கள், வில்லியனூர் கொம்யூன் போதகர்கள், திருச்சபை மக்கள் என சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இப்பேரணி ஆரியபாளையம் பைபாஸ் சாலையில் தொடங்கி கோட்டைமேடு பஞ்சாயத்து அலுவலகம், கூடப்பாக்கம் சிக்னல், எம்ஜிஆர் சிலை, அண்ணா சிலை, மார்க்கெட் வீதி, மாதா கோவில், கணுவாப்பேட்டை சாலை, பட்டாணிக்களம் வழியாக சுமார் 6.3 கிலோமீட்டர் தூரம் நடந்து மீண்டும் பைபாஸ் சாலையில் நிறைவு பெற்றது. வழி நெடுக்க திருச்சபை மக்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா போல் வேடமணிந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நடனம் ஆடியவாறும் பாடல்களை பாடியவாறும் ஊர்வலமாக சென்றனர். வில்லியனூர் மாடவீதி இந்தியன் வங்கி எதிரே குமரன் மொபைல் ஷோரூமை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மாடவீதி பகுதியில் புதிதாக குமரன் மொபைல் ஷோரூம் திறப்பு விழா பல்வேறு சலுகைகளுடன் திறக்கப்பட்டது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார், பூக்கடை ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். திறப்பு விழா சலுகைகளாக ₹1 டெம்பர் கிளாஸ், 0 டவுன் பேமெண்ட், நோ காஸ்ட் இஎம்ஐ, ₹7,999 5G மொபைல், ₹8,499 ஸ்மார்ட் டிவி, ஒயர் ஹெட்செட் ₹49, நெக் பேண்ட் ஹெட்செட் ₹299, பவர் பேங்க் ₹499 வழங்கப்படுகிறது. இந்த சலுகைகள் கடை திறப்பு விழாவினை முன்னிட்டு மற்றும் நாளை வரை சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் வருடம் 365 நாட்களும் மொபைல் வாங்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு என்று கடையின் உரிமையாளர்கள் குணசேகரன், குமரேசன் ஆகியோர் தெரிவித்தனர். மண்வள விழிப்புணர்வு முகாம் கரிக்கலாம்பாக்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கீழ் இயங்கும் நில பயன்பாட்டு திட்டமிடல் மற்றும் தர கட்டுப்பாடு மூலம் கரிக்கலாம்பாக்கத்தில் மண் வள விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு முகாம் கூடுதல் வேளாண் இயக்குநர் ஜெய்சங்கரின் அறிவுறுத்தலின்படி பல்வேறு உழவர் உதவியகங்களில் இந்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற மண் வள விழிப்புணர்வு முகாமிற்கு வேளாண் அலுவலர் அருணா அனைவரையும் வரவேற்று பேசினார். வேளாண் அலுவலர் தினகரன் மண் பரிசோதனை எவ்வாறு செய்வது, அதன் நன்மை, மண் வளத்தை எவ்வாறு பெருக்குவது, ரசாயன உரங்களை பயன்படுத்துவதால் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பதை குறித்தும், மண் பரிசோதிக்கப்பட்ட மண் வள அட்டையின் விவரங்களை விவசாயிகளிடம் எடுத்துரைத்து வழங்கினார். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு கரிக்கலாம்பாக்கம், ஏம்பலம், கோர்க்காடு ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை உழவர் உதவியக துணை வேளாண் அலுவலர் கிருஷ்ணன், செயல் விளக்க உதவியாளர் குமணன், பல்நோக்கு ஊழியர் தம்புசாமி ஆகியோர் செய்திருந்தனர். இறுதியாக வட்டார தொழில்நுட்ப வேளாளர் மருத்துவர் செல்வமுத்து நன்றி கூறினார். இவர்களுடன் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் கீழ் இயங்கும் வேளாண் பள்ளி இறுதியாண்டு பயிலும் மாணவர்கள் கிராமப்புற விவசாய பணி அனுபவ பயிற்சியில் பங்கேற்றனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட தக்கக்குட்டை பகுதியில் உள்ள குளத்தை தூர்வாரி மேம்படுத்தி நடைபாதை அமைத்தல் மற்றும் VIP நகர் பகுதியில் சாலை அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் வார்டு தக்கக்குட்டை பகுதியில் உள்ள குளத்தை ₹1,33,55,000 மதிப்பீட்டில் புனரமைத்து குளத்தை சுற்றி நடைபாதை மற்றும் சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதேபோல் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட VIP நகர் கிழக்கு மற்றும் மேற்கு உட்புற சாலைகளை ₹37,39,000 மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதிலும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் ஜலீல், இளநிலை பொறியாளர் அருண் ஆனந்த் மற்றும் ஒப்பந்ததாரர், கிராம முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி மேங்க்ரோவ் காடுகளில் மது அருந்திய சுற்றுலா பயணிகளை காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் 300க்கும் மேற்பட்ட மது வகைகள் கிடைக்கின்றன. இதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வருகின்றனர். விடுமுறை நாட்களில் இவர்கள் மது வாங்கிக் கொண்டு கடலோர பகுதி, ஆற்றுப்பகுதி என பொது இடங்களில் குடித்து மகிழ்கின்றனர். அந்த வகையில் தேங்காய்திட்டு துறைமுக பகுதியில் உள்ள மாங்குரோவ் காட்டு பகுதியில் 50க்கும் மேற்பட்டோர் குழுவாக உட்கார்ந்து மது சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது வந்த கடலோர காவல்படையினர் பொது இடத்தில் மது அருந்தக்கூடாது, குப்பைகளை போடக்கூடாது, பிளாஸ்டிக் மற்றும் பாட்டில்களை வீசக்கூடாது என கூறி அனைவரையும் அங்கிருந்து விரட்டி வெளியே அனுப்பினர். இனி பொது இடத்தில் குடிப்பவர்கள் மீது கடுமையான அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரித்து அனுப்பினர். போக்குவரத்து கழக அலுவலகத்தை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போக்குவரத்து கழகத்தில் எஃப்சி எடுக்கும் வாகனங்கள் கட்டணம் உயர்த்தப்பட்டதை கண்டித்தும், சிறிய தவறுகளுக்கு கூட அதிக அபராதம் விதிப்பதை கண்டித்தும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக 100 அடி சாலையில் உள்ள போக்குவரத்து கழகத்தின் முன்பு மாநில நிர்வாகிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் துறை அதிகாரிகளை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க என்று சொல்லி போராட்டம், என்று சொல்லி போராட்டம். சிஐடியு தலைமையிலே, சிஐடியு தலைமையிலே தனியார் போக்குவரத்து, தனியார் போக்குவரத்து தொழிலாளர்கள் மோடி அரசு, மத்திய அரசு, மோடி அரசு, மத்திய அரசு, மோடி அரசு திரும்ப பேரு, திரும்ப பேரு, திரும்ப பேரு, திரும்ப பேரு. எஃப்சி கட்டண உயர்வினை, எஃப்சி கட்டண உயர்வினை உடனடியாக திரும்ப பேரு. ஒழுந்தியாப்பட்டு அருணாச்சல நிதி உதவி பெறும் பள்ளிக்கு கடந்த 15 ஆண்டுகளாக நலத்திட்ட உதவிகளை செய்து வரும் மிஷன் ஹியூமானிட்டரி இந்தியா தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் சந்தோஷ்குமாருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த ஒழுந்தியாப்பட்டு அருணாச்சலம் நிதி உதவி பெறும் பள்ளியில் கடந்த 15 ஆண்டுகளாக அத்தியாவசிய தேவையான குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, ஆசிரியர்கள் மற்றும் இருபால் மாணவர்களுக்கு தனித்தனியாக கழிவறை, சமையல் கூடம், மாணவர்கள் உணவு அருந்த உணவு கூடம் மற்றும் பள்ளி கட்டிடங்களுக்கு ஆண்டுதோறும் வண்ணம் தீட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்து வரும் மிஷன் ஹியூமானிட்டரி இந்தியா தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் விழுப்புரம் மண்டல மக்கள் நீதி மய்யம் கட்சியின் மாவட்ட செயலாளருமான சந்தோஷ்குமாருக்கு அருணாச்சலம் நிதி உதவி பெறும் பள்ளியின் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மிஷன் ஹியூமானிட்டரி தொண்டு நிறுவன பொறுப்பாளர்கள் மாணவர்களுடன் இணைந்து கிராமத்தின் முக்கிய வீதிகளில் மரக்கன்றுகளை நடவு செய்தனர். பின்னர் பள்ளி வளாகத்தை தூய்மைப்படுத்துதல் மற்றும் பள்ளி சுவர்களுக்கு வண்ணம் தீட்டும் பணிகளை செய்தனர். மேலும் மாணவர்களுடன் இணைந்து கிராமிய பாடலுக்கு உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். விழாவில் பங்கேற்ற மாணவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினர். இப்பள்ளியில் மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் மதிய உணவின் போது சத்துணவு சாப்பிடுவதையே வழக்கமாக வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிசிஆர் வழக்குகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்து சமுதாய பாதுகாப்பு அமைப்பு சார்பில் ஆலோசனை கூட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்றது. திண்டிவனத்தில் பிசிஆர் வழக்குகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்து சமுதாய பாதுகாப்பு அமைப்பு சார்பில் ஆலோசனை கூட்டம் வடபழனி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பிசிஎம்பிசி மக்கள் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் தமிழகத்தில் SC/ST சட்டம் இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீது சட்டத்திற்கு புறம்பாக வழக்குகள் பதிவு செய்யப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும். நீதியரசர் கோயல் லலித் தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும். SC/ST சட்டத்தில் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். விரைவில் தமிழகம் முழுவதும் SC/ST சட்டத்தின் விழிப்புணர்வை ஏற்படுத்த பிரச்சார கூட்டம் நடத்தப்படும். மத்திய மாநில அரசுகள் SC/ST சட்டத்தின் பாதுகாப்பை இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் வண்ணம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் பாமக மாவட்ட செயலாளர் ஜெயராஜ், அமமுக மாவட்ட செயலாளர் முத்து, நிர்வாகிகள் வழக்கறிஞர் ராஜாராம், சவுந்தர், மணிகண்டன், நடராஜ், மேஸ்திரி அனீஸ் பாய், கோவிந்தபுரம் ரமணி, வழக்கறிஞர் வினோத்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வழக்கறிஞர் விஜயகுமார், திமுக நிர்வாகி மரூர் ராஜா, பட்டணம் சதீஷ் ஆகியோர் செய்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காங்கிரசிற்கு வெற்றி வாய்ப்புள்ள பாரம்பரிய தொகுதிகளை எக்காரணத்தை கொண்டும் விட்டு தரக்கூடாது. டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் புதுவை காங்கிரசார் வலியுறுத்தல்.
நல்லவாடு மீனவ கிராமத்தை சேர்ந்த தம்பதி மீது தாக்குதல். குண்டர் சட்டத்தில் கைது செய்ய கோரி மீனவ கிராமத்தினர் தவளக்குப்பம் பகுதியில் சாலை மறியல். எப்சி எடுக்கும் வாகனங்களுக்கு கட்டண உயர்விற்கு கண்டனம். போக்குவரத்து கழக அலுவலகம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.